செயற்குழு கூட்டத்திற்காக தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் அண்ணன் கௌரவ தலைவர் அவர்களுக்கும் போர் தளபதி என்று போட்டக்கூடிய 2 மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் சரவணன் அவர்களுக்கும் இந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற 25ஆம் தேதி தமிழீழ போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தந்தையும் நிறுவனரும் தலைவருமாக ஐயா அவர்களை வரவேற்க தர்மபுரி மாவட்டத்திலே பெருந்திரளாக தொண்டர்களையும் பொறுப்பாளர்களையும் அரவணைத்து அழைத்து வாருங்கள் என அந்த செயற்குழு கூட்டத்திலே உங்களிடத்தில் அறிவுரை சொல்ல காத்துக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களின் ஆணைக்கிணங்க சிறப்பான கூட்டத்தை நாம காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் இந்த கட்சியிலே ஒரு சில வாக்குவாதங்கள் போய் கொண்டிருக்கிறது. அதை நாம பகிர்ந்து கொள்ளாத ஒரு சின்ன எண்ணங்கள் எத்தனையோ மேடையில வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ பூசாரிகள் அது இதுன்னு ஒரு இடத்தில் கூட ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கும் நம்ம தலைவர் அண்ணன் அவர்களை பேரறிஞர் அண்ணா நீங்க சொன்னார் எதை தாங்க இடையம் என்று அந்த இதையுமே இப்ப கண்ணில் பார்ப்பது நம்ம அண்ணன் மட்டுமே தான் என்பது மனதில் தெரிகிறது. மனிதரை இழிவாகவும் தவறாக பேசும் இந்த சமுதாயம் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? இது நாள் வரைக்கும் ஒற்றுமை என்று மட்டுமே பேசிக்கொண்டார்கள். இவர்களிடத்தில் ஒற்றுமை இருக்குதா? இத்தனை காலமும் நாமல் பதில் மட்டுமே கொடுத்திருக்கிறோம். அவர்கள் கேட்ட கேள்விக்கு இதுவரைக்கும் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கவில்லை. முகநூலும் சரி, பத்திரிகையிலும் சரி, நேரிலும் சரி, பதில் கொடுத்தே அவங்களால் தாங்க முடியவில்லை. இந்த பதிலை அவங்களால் முழுமையாக கொடுக்க முடியவில்லை. இன்னும் நிறைய சொல்லப்போனால் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கட்சியினுடைய அடிமட்ட தொடர்ந்திருந்து மாவட்ட, மாநில, ஒன்றிய கிளைக்கழக அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓய்வு பெற்ற